நிர்மல் போனை எடுறா. அடங்குஞ்சால ஏய். டேய் வந்துட்டு தானே இருக்கேன், ஏன்டா? வெளியே சீக்கிரமா போகணும் வாடா அப்படின்னா நீ என்னமோ ஆடி அசைஞ்சு மொல்லமா வர்ற. என்ன வீட்டுக்கு வெளியே நின்று செக்யூரிட்டி வேலையா பார்க்க சொல்ற? சரி, இவ்வளவு அவசரமா எங்க போறோம்? வேற எங்க? கோயிலுக்கு தான். ஜுரம் வந்தாச்சா? என்னது ஜுரமா? ஆமாடா, காதல் ஜுரம். அது ஜுரம் இல்லடா. தெரியுமே, காலையில அரும்பாகி பகலெல்லாம் மொட்டு விட்டு மாலையில மலருமே, அந்த வகை தானே. மிகப்பெரிய கவிஞன் சொன்னதுடா. ஒருத்தருக்கு மனசுல லவ் வந்துருச்சுனாலே இனம் புரியாத ஒரு இது வந்துருமே, அதானே இது. சரி, கோவிலுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவளை போட்டோ எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்? வேற என்ன, அவளை பாக்குறது தான். அதான் பார்க்க போறோமே. பாத்துக்கிட்டே இருப்பியா? பேச மாட்டியா? டேய் பேசணும்டா, பேசணும். உன்கிட்டயே பேசிட்டு இருக்க சொல்றியா? டைம் ஆச்சு, வண்டி எடு, சீக்கிரம் சீக்கிரம் போலாம் வா. டிரைவர் வேலையா ஒழுங்கா பாரு, சீக்கிரம் எடு. அது அவதான்டா. திரும்ப திரும்ப சீக்கிரம் சீக்கிரம்டா, சீக்கிரம்டா. என்னடா ஓடிறல? டேய் என்னடா என்னடா நீ டப்பா வண்டி வச்சு உருட்டிட்டு இருக்க? டேய் போ 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 போ. ஏய் அங்க போற பாரு, போடா சீக்கிரம் போ போ. ஏய் சீக்கிரம் 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 போ போ போ. நானும் வரேன். அட ஆஹா, இங்கதான் வேலை சரியா நீ? மச்சான். டேய் மச்சான் வாடா போவோம். டேய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ ஆபீஸை கண்டுபிடிச்சிருக்கோம், அவகிட்ட போய் பேசலாம்ல. டேய் ஆபீஸ்ல போய் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுடா. இப்ப என்ன, அவ வேலை செய்யற இடத்த தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. வேலையை முடிச்சிட்டு வரட்டும், ஈவினிங் மீட் பண்ணிடுவோம். ராஜேஷ் that's good idea.
செக் பாட்டி. என்ன கிருஷ்ணா, என்னை ஏமாத்தி விட்டுட்டியே. ஏமாந்தா வெட்டிதான் ஆகணும். எதிரியோட படைகளை வெட்டி சாய்க்கிறதானே போரோட தர்மம். ஆமா, செஸ்ல மட்டும்தான் இப்படி இருக்க, நிஜத்துல ஒன்னையுமே காணோம். நிஜத்திலயும் ஒண்ணு வெட்டியாச்சு மீனாட்சி. அப்படியா? விவரமா சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. வரப்போற நம்ம கம்பெனியோட எலெக்ஷன்ல தனிகாச்சலங்கிற டைரக்டர் எனக்கு தான் ஓட்டு போடுவாரு. எப்படி சொல்ற? எப்படி மடக்கின? பணத்தை வச்சா இல்ல? பணத்தை வச்சு இல்ல, பாசத்தை வச்சு. ஓ, அவருக்கு அவங்க அம்மா மேல பாசம் ஜாஸ்தி. அவங்களுக்கு கிட்னி கிடைக்கிறதுக்கு ஈஸியா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த விஷயம் அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படியும் எனக்கு நன்றி சொல்ல வருவாரு. நன்றியை ஓட்டுல காட்டுங்கன்னு சொன்னா அவர் மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்படி போடு கிருஷ்ணா, ஜெயிச்சிடலாம். நீ ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும், உன் மனசுல இருக்கிற எரிமலையும் அடங்கும். அது அடங்க கூடாது மீனாட்சி. நான் சேர்மன் ஆன மட்டும் போதாது, அந்த குடும்பத்தை அழிக்கணும். எப்படி திட்டம் போட்டு அவமானப்படுத்தி எங்க அம்மாவை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு செஞ்சாங்களோ அதே மாதிரி அந்த குடும்பத்தோடவே தானா சாயணும். அடுத்து அவன் புள்ள. ஆனா அவன் சாக கூடாது, உயிரோட நடப்பணமா இருக்கணும். அது ரெண்டும் நடந்தா அந்த குடும்பமே க்ளோஸ். அந்த வம்சத்துக்கே வாரிசு இல்லாம போயிடும். இதெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா அது வரைக்கும் எனக்குள்ள அந்த எரிமலை எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது அணையணும் அடங்கணும்னு மட்டும் பேசாத மீனாட்சி. இல்ல கிருஷ்ணா, உன் கோபத்தை இனிமே நான் குறை சொல்லவே மாட்டேன். இப்ப நமக்கு தேவை அந்த போர்டு மெம்பர்ல ஒருத்தர், டாக்டர் நடேசன். அவரை எப்படி வழிக்கு கொண்டு வர போற நீ? அவரை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவரு பொண்டாட்டி பேச்ச கேட்கிறவர்னு தெரிஞ்சிருச்சு. அந்த அம்மா பத்தின விவரத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஃபேஷன் டிசைனர், டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சிருக்காங்க. அங்கதான் போய் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். இப்படி வசதியான பொம்பளைங்களுக்கு யார் யார் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் பிசினஸ் பார்ட்னர்ஸ், லேடிஸ் கிளப்ல யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். நமக்கு சரியான ஆளுன்னு தோணுச்சுன்னா அவங்கள வச்சு டாக்டர் ஒய்ஃபை மடக்கிடலாம். அப்புறம் அவங்கள வச்சு டாக்டரையா மடக்கிடுவேன். எப்படி என் ஐடியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு மீனாட்சி. ஹலோ, மேனேஜர் ரூம் எங்க? அந்த பக்கம் இருக்கு சார். தேங்க் யூ. ஓகே. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். ஹலோ சார். ஹலோ, என் பேர் ராஜேஷ். உங்க கம்பெனி சிட்ல ஜாயின் பண்ணலாம்னு வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. தேங்க் யூ. சொல்லுங்க சார். இப்போ புது சிட் ஏதோ ஆரம்பிக்கிறீங்களா? நிறைய ஆரம்பிச்சிருக்கோம் சார். 50,000லேருந்து 10 லட்சம் வரைக்கும் சீட் இருக்கு. உங்களுக்கு அதில் ஃபுல் டீட்டெயில் எல்லாம் எங்கள் கம்பெனி ரூல்ஸ் எல்லாம் எங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சிவகாமி, ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வாங்கம்மா. ஓகே சார். சீக்கிரம் வாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க? நான் இன்னும் சொல்லவே இல்லையா சார்? இப்பதான் சொல்லணும். ராம் குரூப் ஆஃப் கம்பெனில. ஓஹோ, அப்படியா? சொல்லுங்க சார். சிவகாமி, சாரா கூட்டிக்கிட்டு போயிட்டு கம்பெனி ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் இவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார் தேங்க் யூ. போலாம். சாரியான். ஒரு நிமிஷம் இருங்க. உட்காருங்க சார். உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னை விட இவன் நல்லாவே சொல்வா. ஆமா ஆமா, இவங்கள பார்த்தாவே தெரியுது. ஏய் சும்மா ரெடி நீ வேற. ஆமாமா நான் வேறதான். நம்ம சார் நம்ம கம்பெனி விஷயத்தை பத்தி இவர்கிட்ட சொல்ல சொன்னாரு. ஓகே உட்காருங்க சார். உங்க பேரு? சுதா. நல்ல பேருங்க சார். எங்க கம்பெனில எல்லா டைப் சிட்ஸும் இருக்கு. உங்களை இதுக்கு முன்னாடி கோவில்ல பாத்திருக்கேன். நானும் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருக்கு. எப்போ? இங்கயா? நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சமா சிரிச்சாலும் நல்லா தாங்க இருக்கு.
சார், எங்க கம்பெனில 50,000ல இருந்து 10 லட்சம் வரைக்கும் சீட் இருக்கு. ஒவ்வொரு குரூப்லயும் 50 பேர் இருக்காங்க. அண்ட் மாசம் 1000 ரூபாய். 50,000 ரூபாய் சீட்டுக்கும் 1 லட்சம் ரூபாய் சீட்டுக்கும் மாசம் 2000 ரூபாய். இதே மாதிரி தான் எல்லா சீட்டுக்குமே. அவ்வளவுதான். நான் சொன்ன விவரம்லாம் இந்த பேப்பர்ல இருக்கு. படிச்சு பார்த்து எதுல சேர்றீங்களோ சொல்லுங்க சார். படிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க சொன்னதே போதும். எந்த சிட்ல சேர்றதுன்னு யோசிச்சு முடிவெடுத்துட்டு அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் தான் தேங்க்யூ சொல்லணும் இந்த மீட்டிங்காக. ஓகேங்க, பாய். பாய். பாவி, என்ன நல்லா மாட்டி விட்டல்ல. வரையிற ஏண்டி என்ன மாட்டி விட்டா? நீ சும்மா இருந்த, அதான் அப்படி பண்ண. ரொம்ப சுவாரஸ்யமா பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்த போல இருக்கு. சி, அதெல்லாம் இல்ல. போய் சொல்லாத. நீ சிரிச்சு பேசிட்டு தானே இருந்த. சிரிச்சா தப்பா? சாதாரணமா சிரிச்சா தப்பு இல்ல, நீ சிரிச்சதுல உயிர் இருந்தது. போடி, சிரிப்புல என்னடி உயிர் இருக்கு? நான் வேற எந்த எண்ணத்திலயும் சிரிக்கல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேன். சிவகாமி, அந்த விசிட்டிங் கார்டு கொடு. இதுல ஆபீஸ் நம்பர் தான் இருக்கு, உங்க மொபைல் நம்பர் இல்லையே. எனக்கு மொபைல் நம்பர் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணனா ஆபீஸ் நம்பர்லயே காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, பை. இதாண்டி சுதா, இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்டியா? என்னம்மா மறுபடியும் வந்துட்டியா? திரும்ப வந்து ஏமா என் உயிரை வாங்குற? நான் அவரை பார்க்கணும். அவருதான் உன்னை பார்க்க மாட்டேங்கிறாருல்லம்மா. ப்ளீஸ், நான் அவரை பார்க்கணும். கைதியோட விருப்பம் இல்லாம அவங்கள பார்க்கவே அனுமதிக்க கூடாதுன்னு சட்டமே இருக்குமா? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? சாரி சார், நான் சொல்றதையாவது அவர்கிட்ட போய் சொல்றீங்களா? அதை தானமா நீ ஒவ்வொரு தடவையும் வரும்போது நான் செஞ்சிட்டு இருக்கேன். சார், ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்த தடவையும் அவர் என்ன பார்க்க விரும்பலன்னா இனிமே வரவே மாட்டேன் சார். ஏன்னா இனி இந்த உலகத்துல நான் இருக்க போறதில்ல. அடுத்து என் பொண்ணத்தை பார்க்க தயாரா இருக்க சொல்லுங்க. சொல்றீங்களா சார்? ப்ளீஸ். வெயிட் பண்ணுமா. இங்க பாருப்பா, அந்த பொண்ணு உன்னை மறுபடியும் பார்க்க வந்திருக்குப்பா. யாரையும் நான் பார்க்க விரும்பல. இங்க பாருப்பா, இந்த தடவை நீ பார்க்கலன்னா அந்த பொண்ணு செத்து போயிடுவேன்னு சொல்லுதுப்பா. உன்னை வர சொன்னாருமா, போய் பாருமா.
அப்பா அம்மா கிருஷ்ணா, ஏன்பா இத்தனை நாள் என்ன பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க? என் மேல அவ்வளவு வெறுப்பாப்பா உங்களுக்கு? நான் பிறந்த நேரம் நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சிட்டீங்களேங்கிற வெறுப்பாப்பா? வெறுப்பா? எனக்கா? உண்மையிலையா? என் வாழ்க்கையோட ஆதாரமே நீதானம்மா. அப்புறம் ஏன் என் முகத்தையே பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க? ஏம்மா, நானம்மா பார்க்கல உன்னை. ஒவ்வொரு நிமிஷமும் நான் பார்த்துக்கிட்டு தாம்மா இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே நீ என் கூட தானம்மா இருக்க. ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரியலையேம்மா. என்னப்பா சொல்றீங்க? கொஞ்சம் இருமா, இதோ வந்துடுறேன். இத பாருமா, இது நீ சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது நான் எடுத்த போட்டோ. பாத்தியம்மா, இதோ பாரு, இது 4 வயசுல எடுத்தது. இந்த போட்டோவை பாரு. இந்தா. இத பாருமா, அம்மாவும் நீயும் டூர் போனீங்களே அப்ப எடுத்தது. அப்புறம் இந்த போட்டோவை பாருமா, இது நீ ஸ்கூல்ல படிக்கும் போது எடுத்தது. இத பாரு, பாத்தியா? கீழே இருக்கா பாரு.